இந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுதலையாக வேண்டுமே ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்துள்ளோம். கடந்த நாட்களில் நான் உட்கார்ந்துருக்கும் போது என் சிந்தனையில ஓடிக்கொண்டே இருந்துச்சு. பாருங்க, ஒரு வசனம், அந்த பாடுபடுகிற சிந்தை ஆயுதமாக கரித்துக் கொள்ளுங்கள். அதை வாசித்த பொழுது அது என் மனசுக்குள்ள மறுபடியுமாய் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அது ஒரு வெப்பன் பாருங்க. நீங்க எதிராளியே சுட்டு வீழ்த்துவதற்கு பயன்படுகிற ஒரு துப்பாக்கி போல நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ அவரோடு கூட ஆளுகை செய்து அந்த சிங்காசனத்திலே வெளிப்படுத்தலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்திலே வீற்றிருப்பான். அவர் உட்கார அதே சீட்ல நாம உட்கார முடியுமா? அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? ஜெயம் வேண்டும். ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாடுபடுகிற சிந்தை வேண்டும். இது என் மனசு ஓடிட்டே இருந்துச்சு பாருங்க. நீங்க ஒரு எதிரியை உங்க சரீர பலத்தினால நீங்க தோற்கடிச்சீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒரு பலசாலியா இருக்கிறேன், நல்ல ஒரு ஏதோ ஒரு கராத்தையோ கும்போ ஏதோ ஒன்று படிச்சிருக்கிறேன். என் கூட யாரும் வந்தாலும் என்ன செய்ய ஒரே அடியில வீழ்த்திடுறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணம், இது வெற்றியா? இது இறுதி வெற்றியா? இன்னொருவர் ஒரு சிறு பையனா இருப்பான், அவருக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து என்ன செஞ்சிட முடியும்? தூரத்துல இருந்து என்ன செஞ்சிட முடியும்? சுட்டு என்னை கொண்டு விட முடியும். ஆனால் ஆயுதமே இல்லாமல் ஒரு மனிதன் என்னை பல விதங்களிலே தாக்குகிறார், நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவர் படுற துன்பத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அவரை அன்பாய் அவரை நடத்துகிறேன். ஒரு நாளிலே அவரை நான் ஜெயித்து விடுவேன். அவரை விட இன்னொரு பலசாலி வந்தாலும், அவரை விட எத்தனை பலசாலிகள் வந்தாலும், நான் இந்த பாடுபடுகிற அந்த சிந்தையை ஆயுதமாக வைத்துக் கொண்டு எந்த வீரனையும் நான் எது செஞ்சிட முடியும்? ஜெயிச்சிட முடியும். அதற்கு இதுதான் பலமான ஆயுதமே. இதுதான் இந்த மாதிரியான சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோமேயானால் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா 41 15. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இங்க வேதம் சொல்லுகிறது, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நான் இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு மனசுல தோணுன விஷயம் என்னன்னா, இரும்பு ஆயுதங்கள், இரும்புடைய பயன்பாடை மனுஷன் கண்டுபிடிச்சாங்க. அதாவது வாகனங்கள் எல்லாம் இப்ப சமீபங்கள்ல ஒரு காரு இதெல்லாம் வந்து சமீப நாட்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரயில் என்ஜின் இப்படி இதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா சமீப நாட்களாக. இங்க வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள் எப்போ? அந்த நாட்கள்ல
அங்கே சொல்லப்படுகிறது, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கிறேன். அந்த இரும்புகள் எல்லாம் ஒன்று போடுவாங்க பாருங்க, சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் கூட ஒன்று போடுவாங்க. அதெல்லாம் அது வெளியில வரும்போது சின்ன சின்ன தூள் தூளா வெட்டி கடிச்சு என்ன செய்யணும், கடிச்சு துப்பிடும் பாருங்க. அவ்வளவு அவ்வளவு ஸ்ட்ராங்கான பற்கள் அது உள்ள போட்டோம்னா சின்ன சின்ன பீஸ் பீஸா வெட்டி கையில் வந்த மாதிரி கொண்டு வெளியில போட்டுருப்பாங்க. இதோ ஆண்டவர் சொல்றாரு, அப்படியானால் இந்த தீர்க்கதரிசி நாட்களிலே என்னுடைய யோசனை என்னன்னா, அப்ப அப்படி ஒரு விஷயம் அவர் பார்த்துட்டாருன்னு தானே அர்த்தம். போரடிக்கிறதுக்கு கூர்மையான பற்கள் உள்ள ஒரு விஷயம் பார்த்துட்டாரு தானே, அதனால தானே இதை எழுதுறாரு. அது மட்டும் இல்ல, தேவன் நம்மோடு எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ அவர் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, நாம் கிரகித்துக் கொள்ளக்கூடிய, நமக்கு தெரிஞ்ச மொழியில தான் தேவன் பேசுவார். நமக்கு தெரியாத மொழிகளிலே தேவன் என்ன செய்வதில்லை, பேசுவதில்லை. ஏன் தேவன் அப்படி பேசுவதில்லை? அப்படி நமக்கு தெரியாத மொழியில் ஆண்டவர் பேசி என்ன பண்ணுறாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் கருகலான சத்தியம் சொல்லுவாங்க, மகரி பொருள்பாங்க. எல்லாருமே நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா அங்கே மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவன் நம்மே இரக்கமாயிருந்து, நாம் சாதாரண அறிவுள்ளவர்கள், அதனால நமக்கு தெரிந்த பாஷையில பாருங்க. ஆண்டவர் இந்த பூமியில இயேசு சுற்றி இருந்த நாட்கள்ல அவர் வசனத்தை கேட்கறத குறிச்சு நாம் எப்படி கவனிக்கணும்? எளிமையா விதை விதைக்கிறோம் புறப்பட்டான், விதை எடுத்து விதைச்சான், சிலது நல்ல நிலத்துல விழுந்துச்சு, சிலது தப்பாறை நிலத்துல விழுந்துச்சு, சிலது வழி இருக்கிறது. எளிமையாக சாதாரணமாக தேவன் நம்முடைய அன்பை நமக்கு காட்டுவதற்கு எப்படிப்பட்ட உதாரணம்? ஒரு மனுஷன் 2 குமாரர்கள் இருந்தார்கள். எங்கேயோ வேற எங்கேயோ போய் புதுசா ஒன்றும் சொல்லல. தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். பாருங்க, தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பகைவர்களை விதிச்சு நொறுத்து உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வரிசையா நம்ம என்ன செய்யலாம்? கையதான் இந்த நாள் முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். பாருங்க, தேவன் உங்களை அநேக நாடுகளுக்கு கொண்டு செல்ல போகிறார். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது சந்தோஷம் இருக்கா? கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? அல்லேலூயா சொல்லணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் இதை குறித்தான் நம்மோடு இப்படி பேசுகிறார். நம்மை போரடிக்கிறதுக்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரமா மாற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை, இந்த அவர் சொல்ற அந்த லாங்குவேஜை நாம புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஆண்டவர் அங்கே நம்முடைய வாழ்க்கையில அவர் எதை சொல்ல வருகிறார் என்றால், மலைகளை நீங்க நொறுக்க போறீங்க அப்படின்னா என்னங்க? உங்களை கூர்மையான பற்கள் உள்ள ஒரு இயந்திரம் போல அவங்களை மாற்றி மலைகளை உங்களை கொண்டு நொறுக்க போகிறார் அப்படின்னா என்ன? எந்த மலையை நோக்கி நாம போக போறோம்? இமயமலையை நோக்கி, அப்படி அந்த பக்கம் சைனாவுக்கா எங்கேயோ போக போறோமா? இல்ல, எதை சொல்லுகிறார் பாருங்க. மலை என்று எதை சொல்கிறார்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல முடியாதபடி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல முடியாதபடி மலை போன்ற காரியங்கள் வருதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில
மலை போன்ற காரியங்கள் வருதா? எப்படி பாருங்க, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, உண்மையா இருக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. ஏன்? ஏதோ ஒரு காரியம் வந்து பாருங்க. உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன். ஆண்டவரே, இனி எப்பொழுது நான் உண்மையா இருக்கணும், என் வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் இனி வரவே கூடாது. மறுநாளே மலை போல வந்து நிக்க பாருங்க. பொய் சொன்னாதான் இதை தாண்டி போக முடியும். பாருங்க, நம்முடைய சிந்தையில பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். சிந்தையிலே மலை போல் வந்து நிற்கும் அசுத்தமான காரியங்கள், மாய்ம உலக பொருளாசை உள்ள காரியங்கள். நம்முடைய தேவன் நம்மை எதற்கென்று அழைத்திருக்கிறார்கள்? உலகத்திலே நாம் மாம்ச பிரகாரமாக நாம் போராடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நான் அந்த நாட்களில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எகிப்தியனை நம்பி போறீங்க, எகிப்தின் குதிரைகளுடைய பலத்தை நம்புறீங்க, எகிப்தின் ராணுவ பலத்தை நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவையெல்லாம் மாம்சம் தானே, ஆவி இல்லையே. இப்போ ஆவியினுடைய கிரியை ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மாம்சத்துல சில விஷயங்கள் இருக்கலாம், அதை நாம் எளிதாக ஜெயிக்க முடியும். இங்கே போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையான எந்திரமாக்குவேன் அப்படி சொல்லும் பொழுது தேவன் எதையோ நாம் மலைகளை எல்லாம் உடைத்து எரிந்து விட்டு நாம் முன்னேறி செல்வதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். அது பார்க்கும்போது ஆமா, இந்த செல்வரத்னம் பாத்திர கணக்காரரு சாதாரணமா தான் சென்னைக்கு போனாரு, இன்னைக்கு சென்னையே சொந்தம் வைக்கிறார். பார்த்தீங்களா? அந்த இன்னொரு கோல்டன் பீச் ஓனர் அவர் யாரு, சுண்டல் வித்துட்டு இருந்தாரு அந்த பீச்ல. பாத்தீங்களா? இன்னைக்கு அதே அவருக்கு சொந்தமாயிடுச்சு. அவர் நடந்த இடமெல்லாம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் அவருக்கு சொந்தமாயிடுச்சு. நம்ம இன்னைக்கு அந்த பாட்டை பாடிட்டு நாமளும் என்ன செய்யறோம், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் எனக்கு சொந்தமாகும்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. தேவன் நம்மோடு பேசுகிற அந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளாமல் மானசீக பிரகாரமா நமக்கு சொன்ன உடனே ஆண்டவர் இதோ உங்களை கூர்மையான பறக்கமுள்ள எந்திரமாக்குகிறார், நீங்க மலையில உடைப்பீங்க தகப்பீங்க. ஆமா ஆமா, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் பாருங்க. நாம் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறோம், அந்த தரிசனத்தை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை. அல்லது உலக பிரகாரமாக சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி சொன்ன கனவு காணுங்க. என்ன செய்யுங்க? கனவு காணுங்க. கனவு காணுகிறீங்களா? கருமையானவர்களே, நீங்க கனவு காணுகிறீங்களா? வேதம் சொல்லுகிற தரிசனம், தூரத்தில் ஒரு பாட்டு, அதான் தரிசனம், அதான் கனவு. கனவு காண்கிறீங்களா? மகேந்திரனுக்கு கனவு இருக்கா? சரி, உலக பிரகாரமான கனவு, ஆவிக்குரிய பிரகாரமான தரிசனம் அது ரெண்டாவது வருவோம். உலக பிரகாரமா உங்களுக்கு கனவு இருக்கா, தரிசனம் இருக்கா? இருக்கா? இல்லையா? உலக பிரகாரமான தரிசனம் இருக்கணும், அது இருக்கக்கூடாது என்பது அல்ல. ஒரு நல்லபடியா சமுதாயத்துல நான் ஒரு நல்ல மனிதனாய் வாழ வேண்டும், நல்ல ஒரு அந்தஸ்தோட வாழணும்னு இருக்க, ஒரு வீடு கட்டணும், நல்ல வாகனம் வாங்கணும், கார் வேணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமைக்கணும் இருக்குல்ல. இது போல இது ஒரு தரிசனம், இன்னும் நமக்கு கிடைக்கல. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தரிசனங்கள் இருக்கும். எனக்கும் இருக்கும். எனக்கும் என்ன இருக்கு? தரிசனம் இல்லைன்னா அப்புறம் கனவு காணலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. கடந்த நாடுகள்ல ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு, கனவு காணணும். அதாவது நிஜத்துல நாம ராத்திரி எல்லாம் கனவு பார்க்கறோம் இல்லையா, சொப்பனம் பார்க்கறோம் இல்லையா, மிருகங்கள் கூட இந்த சொப்பனத்தை காணலாம். மிருகங்கள் கூட என்ன செய்யுது? கனவு காணும்.
நாம பகல் கனவு காணணுமா வேண்டாமா? பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு தரிசனம் என்பது இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு தரிசனம் என்பது இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் உலக பிரகாரமான தரிசனம் இருக்கோ இல்லையோ, கனவு இருக்கோ இல்லையோ, ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு கனவு வேண்டும். நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டிருக்கிறார். எங்க போறதுக்கு? எங்க போறதுக்கு என்ன கூப்பிட்டு? மிலிட்டரியில ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்கு பாருங்களேன், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை இவனையும் தேர்வு பண்ணியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால திரையமாக நம்மை மீட்டிருக்கிறார். எதற்காக? அது நமக்கு ஒரு கனவு இருக்கணும் இல்லையா? நான் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில என்னிடத்துல இருக்கிற பாவ கிரியைகளையெல்லாம் நான் விடணும், பரிசுத்தமாக வாழணும், அவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அப்போ சொன்னாங்க பவுல் சொல்கிறாரு, அவருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, அவரோடு கூட இருப்பதுதான் அவருடைய தரிசனமாக. உங்களுக்கு எனக்கு நாம் அவருடைய சாயலாய் மாற வேண்டும். இங்க மலைகளை நொறுக்குவதற்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அது நம்முடைய தரிசனங்களை அழித்து போடுகிற காரியங்கள். அது எங்க இருந்து வரும்? அதை எப்படி அழிக்கிறது? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக முடியாதபடி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 4 நாட்களிலே கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆனா அங்கே இருந்து புறப்பட்ட யாருமே என்ன செய்யல, அங்க போய் சேரல. என்ன பண்ணாங்க? வனாந்தரத்தையே சுத்தி 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 வந்தாங்களாம். எப்படிங்க நினைச்சு பாருங்க. இன்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கூட தொடர்ந்த இடத்துல தான் இருக்கு. போறோம், ஏதோ முன்னேறி போற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா கடைசியில் என்ன செய்யணும்? அங்கதான் தொடங்கணும், மறுபடியும் அங்கேயே வரணும். நாம் என்ன செய்யவில்லை? நம்மை திசை திருப்பக்கூடிய காரியங்களை உடைத்தறிந்து விட்டு முன்னேறி செல்லவில்லை. நாம் போறோம் முன்னேறி, அங்கே தடை இருக்கிறது, அந்த தடைகளை நாம் தகர்த்தெறியவில்லை. தடைகளை பார்த்து நாம் திசையை மாற்றிக் கொள்கிறோம். ஆகையினாலே மறுபடியும் துவங்கிற இடத்திற்கே வந்து நிற்கிறோம். அதனால இன்னமும் 40 வருஷம் ஆனாலும், 20 வருஷம் ஆனாலும், 10 வருஷமா சர்ச்சைக்கு போனாலும், 15 வருஷமா நாம் வேதத்தை படித்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க போகல, வளரவில்லை, முன்னேற்றம் அடையவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றது, உங்களை உண்மையான பற்கள் உள்ள எந்திரங்களாக மாற்றப் போகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்வதுதான் சாத்தானுடைய திட்டம். நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதபடி, அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் இந்த உலகத்திலிருந்து உலகத்தின் காரியங்களை உதறி தள்ளிவிட்டு அவருடைய வாழ்க்கையில முன்னேறி சென்றால்தான் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அங்கே பிரவேசிக்க முடியாதபடி சாத்தான் அங்கங்கே தடுப்பு சுவர்களை மலை போல ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவைகளை உடைத்தெறிவதற்கு நமக்கு பலனில்லை. பாருங்க, ஒரு மனிதனை குறித்து நமக்கு தெரிந்த நபர் தான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள் படிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூர் சண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது,
புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் அவன் கரங்களால் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும். இங்கே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். வில் வீரர் அவனை மனமடி வாங்கினாங்க, அவன் மேல எய்தார்கள், அவன் மேல் போர் கொடுத்தார்கள். ஆனா அவனுடைய வில் என்னவா இருந்துச்சாலும் உறுதியாய் நின்றது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தடைகளை உடைத்தெறிவதற்கு நாம் எப்படிப்பட்ட பற்கள் உள்ள ஒரு விஷயம் மாறி இருக்கிறோம். நாம் மனிதர்களை கடித்து கொள்வதற்கு வேணும்னா நல்ல பற்கள் நமக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படுகிற தடைகளை தகர்த்தெறிவதற்கு பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், மலைகளை பேர்த்து மவுடுபடியாக்குறதுக்கு உடைக்கிறதுக்கு கூர்மையான இதை நம்ம வேதம் மிகைப்படுத்தி ஏதோ பயங்கரமான மிஷன் போல, பெரிய பாறை உடைக்கிற மிஷன் போல என்னமோ மிகைப்படுத்தி பேசுது. என்ன அந்த வாழ்க்கையில வெளியே கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமா பாருங்க. இந்த உலகத்துல இந்த மாம்சீக பிரகாரமான காரியங்களை ஜெயிப்பதற்கு அப்படிப்பட்ட பலம் தேவையில்லை. அதனாலதான் உலக மனுஷன் எளிதாக அதை ஜெயித்து போய்கிட்டே இருக்கிறான். ஏனென்றால் சின்ன சின்ன காரியங்கள் போதும், கொஞ்சம் தந்திரம் இருந்தா போதும், கொஞ்சம் பொய், கொஞ்சம் பித்தாட்டம், கொஞ்சம் மாயமாலாம், அப்படி நல்ல மாறி நடிக்கிறது, நல்ல மாதிரி பேசுறது, பொய்யா பேசுறது, இல்லைனாலும் இருக்கிற மாதிரி பேசுறது, வருத்தம் இல்லைனாலும் வருத்தம் அப்படின்னு பேசுறது, இப்படி எல்லாம் கொஞ்சம் தந்திரங்கள் இருந்தா இந்த உலகத்துல வெற்றி பெற்று மனிதன் வேகமாக செல்லுவான். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அநேக உலக பணக்காரர்கள் இந்த அரசாங்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. ஆளும் அரசாங்கத்தோடு ஒப்புரவாகி லஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து இவர்கள் அதிகப்படியான லாபத்தை ஈட்டுகிறவர்களாக தங்கள் நிறுவனங்களை மிகுந்த உயரத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது எளிது, இது எளிது, இது எளிது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஜெயிப்பதற்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரம் போல நாம் உறுதியாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு தேவனுடைய ஒத்தாசை. இங்கே யோசேப்பை குறித்து பார்த்தோம். யோசேப்பு பாருங்க, நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவர்கள் சமீபமாய் தங்கள் சமீபமாய் வரணுங்க அவனை கொலை செய்யும்படி
கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரங்களாக தேவன் உங்களை மாற்றி இருந்தால் அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? யோசேப்பு அவங்க சரி செஞ்சாங்க, அவரை குழியில தூக்கி போட்டாங்க. பாருங்க, அது மட்டும் இல்லை, அங்கே 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15ல இருந்து படிங்க. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். பாருங்க, இந்த யோசேப்புக்கு பெரிய தீமை செஞ்சாங்க. ஆனா பிறகு அவங்க பயந்தாங்க. ஆனா யோசேப்பு சொல்றத பாருங்க, இந்த வார்த்தைகளை அழுதான். சகோதரர் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அழுதான். நீங்க உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, நமக்கு பயந்து அவர்கள் கீழ்ப்படியக்கூடாது. அவர்கள் அன்பினால் அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பயந்து இல்லை. பிள்ளைகளாக இருக்கட்டும், இது யாராக இருந்தாலும் நமக்கு பயந்து இவன் இப்போ நம்மளைய முடிச்சு கட்டிடுவான், அல்லது அடிச்சிருவான், அல்லது அதை பண்ணிடுவான், இதை பண்ணிடுவான். பாருங்க, யோசேப்பு அதை கேட்டவுடனே அழுகுறான். சகோதரர்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி அவனுக்கு கிடைக்கும் போது, இதுதான் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்றுவது. இன்னைக்கு நமக்கு போதிக்கப்படுகிற காரியங்கள் என்ன? நான் உங்களை பயங்கர கூர்மையான பற்கள் உள்ள போர் அடிப்பதற்கு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன, நாம் இவ்வளவு நாளும் கேட்டிருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறாரு. ஏனி நமக்கு முன்னாடி ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அன்னைக்கு அங்கே தீர்க்கதரிசிக்கு முன்பாக அந்த கையை நீட்டுற போது கை சுளுக்கிச்சுல்ல, அதுபோல நமக்கு முன்பதாக யாராவது கையை நீட்டினா அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மை பெரிய இயந்திரமாக்க போகிறாரு, நம்மை உயர்த்த போகிறாரு. நான் இனி யார் தெரியுமா? நான் இனி இப்படி இருக்க முடியாது. நான் ஒரு பெரிய போதகருடைய செய்தியை கேட்டேன். அவர் செய்தியில் சொல்றாரு, நல்ல மதிப்பு வச்சிருந்தேன் அவர் மேலே. ஆனால் அவர் செய்தியில் சொல்றாரு, உங்கள் சகோதரரை விட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏங்க, அதுக்கு நம்ம சர்ச்சைக்கு போக வேண்டியதே இல்லை. சகோதரரை விட ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு எங்கே போக வேண்டியதில்லை? சர்ச்சைக்கு போக வேண்டியதில்லை. ஏதாவது பொருளாதார நிபுணரை தேடி போனால் போதும், அவன் சொல்லி தருவான் எப்படி நான் சீக்கிரமாக பணக்காராங்கிறது. அவன் சொல்லி தருவான். நீ உன் பணத்தை 10 வட்டிக்கு கொடு, சீக்கிரமாக பணக்காராயிடலாம். நீ அல்லது இது பண்ணு, அதை பண்ணு, தவறான தொழிலை செய், என்ன செய், ஒரு வியாபாரத்தை பண்ணு, கலப்படம் பண்ணு, ஏதோ ஒன்று சொல்லித்தரலாம். அங்கே போனால் போதும். சகோதரனை விட ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவைகளை தேவன் தருகிறார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால்
அதற்காக நம்மை பணக்காரர்களாக மாற்றுவதற்கு, என் சகோதரனை விட உயர்ந்தவராக மாற்றுவதற்கு நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை அழைத்திருக்கிறது எல்லாமே அவரை போல மாறுவதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர இந்த பூமியிலே நாம் செல்வச்சீமான்களாய் மாறுவதற்கோ அல்லது நாம் பெரிய பதவிகளில் பாருங்க, சில நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு பிள்ளைக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலையை கொடுத்தாரு, என் மகனுக்கு நீட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கு சீட் கிடைச்சிருச்சு, அல்ல எம்பிபிஎஸ் சீட்டு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பல காரியங்கள் சொல்லுவாங்க. நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை, ஆண்டவர் என்னை கொடிய பாவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி இன்னைக்கு நான் சாதுவானவனா, கோவப்படுறவனா இருந்தேன், பொய் பேசுகிறவனா இருந்தேன், நான் எவ்வளவோ இச்சை உள்ளவனா இருந்தேன், பொருளாசைக்காரனா இருந்தேன், ஆண்டவர் என்னை இப்படி மாற்றிட்டாரு. இப்படி சொல்லலை. அப்படிப்பட்ட சாட்சிகள் ரொம்ப குறைவாக இருக்கு. எங்கோ ஒன்று தான் கேட்க முடிகிறது. ஆனால் கேட்கிற சாட்சிகள் எல்லாம் தலைவலி போச்சு, வயிற்று வலி போச்சு, கால் வலி போச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சது, வீடு கட்டணும், கார் வாங்கணும், அன்னைக்கு பாருங்க நான் சைக்கிளில் சுற்றினேன், இந்த சென்னை பட்டணம் எல்லாம் நான் சைக்கிளில் சுற்றினேன், இன்னைக்கு ஆண்டவர் 7 கார் எங்கள் வீட்டில் நிற்கிது, அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, நான் ஒரு 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 பொருளாதார நிபுணர் ஒருத்தர் இருக்கார், ஸ்டாக் மார்க்கெட்டா என்னமோ ஒன்று பண்ணுறவர். அவர் ஆனந்த் சீனிவாசன் இல்லை, இன்னொருத்தர் சவுதியிலேயே எங்கேயோ இருக்கிறார், கத்தார்லேயே எங்கேயோ இருக்கார், தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், இன்றைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கிறேன், 14 கோடி. அது அங்கே சவுதி அரேபியாவிலிருந்து அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் ஒரு 4-5 மாதம் அந்த காரை ஓட்டி என் உற்றார் உறவினர்கள் எல்லாம் பெருமையாக காமிச்சிட்டு மறுபடியும் அந்த காரை கப்பலில் ஏற்றி சிங்கப்பூர் கொண்டு போயிட்டேன். அவர் சிங்கப்பூரில் சவுதி அரேபியா ஏதோ ஒரு நாட்டுக்கு கொண்டு போயிட்டாராம். பாருங்க, உலக மனிதன் இப்படி சாட்சி சொல்றான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவனும் இப்படி சாட்சி சொல்றான். தேவன் நம்மை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் அவருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு முன்பதாக இருக்கிற மலைகளை, என்ன மலை இருக்குது, என்ன மலை, நான் நிறைய நாள் யோசிப்பேன் பாருங்க. நீங்க அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபட்டால் நீங்க சந்தோஷப்படுங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு பாடு இருக்கா? அந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப நான் ஆராய்ச்சி பார்த்தேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு என்ன பாடு இருக்கு? சுவிசேஷாரிங்க போய் என்ன கல்லால் அடிச்சாங்களா? இல்லை பவுலை போல, பவுல் அவருடைய நாமத்துக்காக எவ்வளவோ துன்பப்பட்டாரு, சிரசேதம் கூட பண்ணப்பட்டார். நமக்கு இன்னைக்கு என்ன என்ன கஷ்டம் இருக்குது? அப்போ என்ன, அப்போ அந்த வசனத்துக்கு நம்ம நிறைய பேர் இல்லையேங்கிற போலையா? அப்படி இல்லை பாருங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் உங்கள் சகோதரன் உங்களை துன்பப்படுத்துகிறாரு, இல்லை உங்கள் சொத்தை அபகரிக்கிறாரு, இல்லை உங்களுக்கு ஒரு அநியாயம் செய்கிறாரு, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்? அங்கே தான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடு. கிறிஸ்து அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நான் அவருடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ என் சகோதரன் தீமை செஞ்சா நானும் சகோதரனுக்கு தீமை செய்யவா? அங்கே தான் கூர்மையான இயந்திரம், பற்கள் உள்ள இயந்திரமாக நாம் மாறுகிறோம். நாமும் திருப்பி நாம் நிற்கும் போது, ஒத்தைக்கொத்த நாம் நிற்கும் போது, அவன் செஞ்சா நானும் செய்வேன். இன்றைக்கு உடன் பிறந்தவர்களுக்குள்ளே அல்லது ஆவிக்குரிய சகோதரர்களுக்குள்ளே அல்லது பக்கத்து வீட்டுக்காரருக்கு நாம் இயேசு நிமித்தம், கிறிஸ்து நிமித்தம் பாடுகளை, நிந்தைகளை அனுபவிக்கிறோமா? நான் கிறிஸ்தவனாக இருப்பதினால், நான் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினபடினால், அவர் எனக்காக யுத்தம் செய்கிறபடினால் நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், நான் போராட மாட்டேன், நான் பதில் செய்ய மாட்டேன். இதுதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடு. இதுதான் நாம் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாறுவது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. நாம் நம்முடைய சகோதரர்கள் நம்மை ஏமாற்றும் பொழுது நாம் எவ்வளவாய் நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது. அப்போ நான் உங்களுடைய பிள்ளை, நீங்க என்ன ஆசீர்வதிக்க முடியும்?
நீங்க எனக்கு உதவி செய்ய முடியும். என் சகோதரன் எனக்கு தீமை செய்யறான், அவனையும் நீங்க ரட்சிக்க முடியும், உம்முடைய பிள்ளையாக மாற்ற முடியும் என்று நான் அமைதியாய் நான் இருக்க முடியுதா? என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு துன்பங்கள் செய்யும் பொழுது, என் சபையில் உள்ள சகோதரர்கள் எனக்கு எதிராக ஏதாவது பேசிவிட்டால், ஏதாவது செய்து விட்டால், நான் அவருடைய நாமத்தில் நான் உங்க பிள்ளைப்பா, எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாதுப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் பதில் செய்ய போவதில்லை. அப்படிப்பட்ட கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக நாம் இருக்க முடியுமா? பாருங்க, ஒரு மனிதன் சொல்லுகிறார், உலக பிரகாரமான ஒரு மனுஷன் சொல்றான், அடி கொடுக்கிறது திருப்பி அடிப்பது பலசாலி அல்ல. அவன் பலசாலியே கிடையாது. அவன் அடிச்சுதான் அந்த வலியை தாங்க முடியாம திருப்பி அடிச்சான். ஆனா அந்த வலியை தாங்கிட்டு அமைதியா இருக்கான் பாருங்க, அவன் தான் பலசாலி. எனக்கு ஒரு தங்கச்சி, 3வது தங்கச்சி ஒருத்தி இருக்கிறான். அவளை நீங்க எத்தனை அடி அடிச்சாலும் சரி, என்ன பண்ண அசைய மாட்டான். நீங்க என்ன வேணா செய்யுங்க, அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். அப்படி இல்லை பாருங்க. அது உலக பிரகாரமா. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்மை எப்படிப்பட்ட பற்கள் உள்ள இயந்திரமா வச்சிருக்கிறாரு நினைச்சு பாருங்க. அந்த வசனம் அதுதான் சொல்லுது, தேவன் நம்மை கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக நம்முடைய சகோதரர்களையோ, நம்முடைய உற்றார் உறவினர்களையோ, இனஜன பந்துக்களையோ, நம்முடைய அயலகத்தாரையோ, அண்டை வீட்டாரையோ, நம்முடைய சமுதாய மக்களையோ கடித்து துண்டு துண்டா போடுறதுக்கு இல்லை. நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை கடித்து துப்பதான் அந்த இயந்திரமான பற்கள். அதை நம்ம எப்படி கையாளுறோம்? அவைகளை கடித்து தூக்கி போட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்கிறோமா? இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கேயே அமைஞ்சு போகுதா? தேவன் நம்மை அப்படி இருக்க நம்மை அழைக்கவில்லை. தேவன் நாம் வெற்றி பெற்ற மக்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். நாம் ஒரு ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில், அவர் எப்படி கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக அவர் இந்த பூமியிலே இருந்தார், அவருக்கு விரோதமாய் அவரை நீ பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. என்ன சொன்னார்? அவரோ அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு, இல்லப்பா, ஒரு பட்டணம் தனக்கு தானே பிரிஞ்சிருந்தா எப்படி அது நிலைநிற்கும்? நிலைநிற்காது. நான் அப்படி துறத்தலை, நான் என் தேவனுடைய ஆவியினாலே நான் துறக்கிறேன். நான் நம்மளை என்னைக்கு ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், என்னையே நீங்கள் யாராவது ஒருத்தங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா, சொல்லிட்டீங்கன்னா என்னால் சந்தோஷமாய் புன்சிரிப்போடு கூட அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு நான் எப்படி இருக்கணும்? அவர்களை முதல் நேசித்தது போல நேசிக்கத்தக்கவனாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படி இல்லை. ஏனென்றால் அவர்கள் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக இல்லை. அவர்கள் பிரச்சனைகள் அவர்களுக்கு முன்பதாக அவர்களையே மூடி போடுகிறது. தகர்த்தெறிய வேண்டிய இவர்கள் முனை மழுங்கி போய் கைகள் கட்டப்பட்டவர்களாக செயல்பட முடியாதவர்களாக மாறிவிடுவதனாலே தேவன் நம்மை அப்படி எதிர்பார்க்கவில்லை. நாம் வெற்றி ஜெயாளியாக ஜெயம் பெற்றவர்களாக நிற்க தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வோம், சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கிவிடும்.